மத்தியானத்துக்கு நம்ம ஒரு அரிசி பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு நல்லா 2 தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அளவு தண்ணி நான் அளவுனா டம்ளருக்குலாம் ஊற்ற மாட்டேன், எனக்கே தெரியும், அதனால் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துட்டேன். பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவையான தண்ணி வச்சு உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு கல் போட்டுக்கிறேன். 2 விசில் விட்டு இறக்கினா சூப்பரான நமக்கு அரிசி பருப்பு சாதம் சூப்பர். இதில் காய்கறி போட்டிங்கன்னா சாம்பார் சாதம். அவ்வளோ பாருங்கள், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு மத்தியானம் என்னென்னு பார்த்திங்கன்னா சூடான அரிசி பருப்பு சாதம். இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் நான் இந்த ரெசிபி கொடுக்குறேன், பாருங்கள் நான் எப்படி செய்வேன்னு. இப்போ அரிசி பருப்பு சாதம் நம்ம வீட்டில் சூப்பராக பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ரொம்ப காரமெல்லாம் போட மாட்டேன். பூண்டு அதுக்காக தான் பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் ரெடி ஆயிடுச்சு, அரிசி வடகம். அதுக்கப்புறம் தண்டுக்கீரை பொரியல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெங்காயம் இல்லாத ஆம்லேட்டு, பெப்பர் மட்டும் போட்டு ஆம்லேட் போட்டிருக்கேன். இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.